Hello friends, welcome to my channel Yearly Riser. இந்த வீடியோவில் நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.5ல 4th sum பார்க்கலாம். If f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2, find a if g of f of a is equal to 1. இங்கே f of x ஓட வேல்யூ g of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. a ஓட வேல்யூவை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு g of f of a is equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம ஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை ஏன்னா கொஸ்டினில் ஏவோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ தெரியறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இங்கே எக்ஸ் இருக்கிற இப்போது இங்கே ஒரு ஆன்சர் வருமா, அதில் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ கிடச்சிரும். அது ஈக்குவல் டு 1 போட்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா ஏவோட வேல்யூ வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே நடுவில் இருக்க அந்த காம்போசைட் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். ஜி அப்படியே வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இது வந்து ஜி ஆஃப் எக்ஸுன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. நமக்கு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் -1 -3 சரி -1 -2 சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணுவோம், கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். இது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோடது. ஆனால் நமக்கு இங்கே எக்ஸ் தேவையில்ல, ஏ இருந்தால் என்னவாக இருக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்குது, ஏ இருந்தால் அப்போ இந்த இடத்துல ஏ வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. நம்ம கொஷனில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடணும். இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ இருக்கனால நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. கொஷனில் ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஏ மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூலாம் ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு போயிடலாம். 1 -3 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போச்சுன்னா +3 ஆகிடும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, ஏ ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் முன்னாடி. ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. 2 2s ஆர் தானே 4. இப்போது ஏவோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.